ஒரு வழியாக டஸ்ட்பினில் இருக்க பிட்டை எடுத்து இந்த பேட்ச் ஒர்க்குக்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன். பேட்ச் ஒர்க் நம்ம கட் பண்ணுறப்ப நிறைய தடவை ஒரு ஹரிபரினால் அதுக்கான சீம் அலவன்ஸ் கொடுக்காம ஜஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் பிட்டு தானே, ரெக்டாங்கிள் பீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணுவோம். அட்டாச் பண்ணுறப்ப தான் தெரியும், ஐயோ இதுக்கான சீம் அலவன்ஸ் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் ஒரு குவார்ட்டர் இன்ச்சாக கொடுத்துட்டு அந்த ஃபோல்ஸ் எல்லாமே அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இல்லை அயன் பண்ணாமல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஒரு சைடும் மடித்து அட்டாச் பண்ணுறதுக்குள்ளே செம்ம டென்ஷன் ஆயிரும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இனிமேலாவது 1/2 இன்ச் நம்ம கொடுத்து அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும். ஏதோ பார்டர் ஒரு சைடாக இருக்கிறனால ஒரு செஸ்ட்டுக்கு ஒரு ஸ்கொயர் பீஸ் மாதிரி ஆயிடுச்சு. மேக் ஷியர் நீங்கள் போடுற ஸ்டிச்சு அந்த ஃபேப்ரிக்கில் தெரியவே கூடாது அப்படின்னா அதில் சேம் என்ன கலர் இருக்கோ அதே சேம் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக ஸ்டிச் வந்து விசிபிளாக தெரியாது. இந்த ஃபியூசிங் டேப் கூட ஒட்டலாமே இந்த பேட்சப் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஸ்டிச்சு தான் வெளியில் தெரியுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபியூசிங் டேப் ஒட்டாதீங்க. ஏன்னா 4-5 வாஷஸில் பீல் ஆயிரும். பாய்.